அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம் உறவுகளே. என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து உறவுகளே, காலையில் வந்து தூங்கி எழுந்து நான் சாப்பாடு செய்யலை, கடையில் தான் இட்லி வாங்கிட்டு வந்து ஆளுங்களுக்கு கொடுத்தேன். இப்போ மதியம் வந்து சரி கடையில் சாப்பிட்றது எங்களுக்கு ஒன்றும் செட் ஆகல. காலையில் இட்லி நல்லாவே இல்லை. எந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தது தெரியும், வாங்குகிற கடையில் தான் இன்றைக்கி என்னன்னு தெரில. அதிகமாக எல்லாமே இந்த ஊரில் எல்லாமே முந்திரி கொட்டை பொறுக்கிறதால எல்லாம் கடையிலே வாங்கி சாப்பிட்றாங்களாட்டுக்கு. அதனால் வந்து எப்படி சாம்பார் வச்சாங்களோ என்னன்னு தெரியல, நல்லாவே இல்லை ஒரு வாயிலே வைக்க முடியல. அதனால தான் சரி நம்ம மதியத்துக்கு இங்கே சமைச்சிருவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்கிறேன் நான். இது நான் கொல்லையிலே வச்சுக்கிட்டது ஒத்தடுப்பு. எப்பயுமே இது மரத்தடியில் நல்லா மாமரத்து அடியில் வந்து சமைச்சு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக. அடுத்து எங்கே போய் தூங்குற? எங்க ஏன் போயிட்டு வரதா வா. எப்பவுமே வைக்கிற மாதிரி தான் ஒரு சிக்கன் குழம்பு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் போட்டு இப்போ தக்காளி போட்டேன். தக்காளி வதங்கிறதுக்கு வந்து ஒன்று உப்பு, பூண்டு வந்து இடிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் மிக்சியும் கிடையாது கொல்லையில், அப்புறம் அம்மியும் கிடையாது. அதனால் வந்து ஒரு கல் நல்லா கழுவிட்டு கல் எடுத்து வச்சு இந்த பூண்டை வந்து கொஞ்சம் தான் ஒரு நசுக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் இன்றைக்கி கொல்லையில் வந்து டக்குன்னு இருக்கிறத வச்சு டக்குன்னு நான் சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். என்னம்மா என்னது நீ என்னத்த சொல்ற, தெரியாத இருக்கு. இது கொஞ்சமா ரசம் வைக்கிறதுக்காக அந்த பூண்டு வச்சிருக்கேன். போட்டதால பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு வரவுகளே. இப்போ வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கோம். இங்கே எல்லாமே இப்போ கடையில் போய் இங்கே வாங்கிட்டு வந்தது எல்லாமே. இது வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூளும் மிளகாய் தூளும் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம் ஒருவர்களே, அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோம். தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இப்போ நல்லா வதக்கிக்கும். இப்போ வந்து கறிலாம் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அங்கே பக்கத்தில். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கும் ரோக்களே. தம்பிக்கு வந்து லெக் பீஸ் தான் வேணுமா, அதனால் அப்படியே போட்டுக்கிட்டான்.
படுத்துகிற அதுவும் பெரிய அதான் உறவுகளே. என்னதான் கேட்டை கட்டி வச்சுருந்தாலும் மாடு உள்ளே வந்துக்குது இந்த முந்திரி பழத்தை திங்கிறதுக்கு. அடுத்தது வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். இங்கெல்லாம் வந்து மரத்துக்கு மரம் வந்து கருவேப்பிலை தான் முளைஞ்சு கிடக்கு. இங்கே பாருங்க உறவுகளே, இவ்வளோ ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக போதும். இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நல்லா வதங்கணும். கறி வந்து நல்லா வதங்கிட்டு வருங்களே, அப்புறமே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். சாதம் வந்து வடிச்சாச்சு. சாதம் வடிச்சு இங்கே பாருங்கள், சாதம் வடிச்சிட்டேன். இப்போ இந்த குழம்பு சிக்கன் குழம்பு வச்சுட்டு திட்டமாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக எனக்கு மட்டும் ரசம் வச்சுக்கலான்னு இருக்கேன். கொஞ்சமாக தக்காளி ரசம் வச்சு சாப்பிட வேண்டியதான் ஒரு மதிய சாப்பாடு. அங்கே ஆளுங்க வந்து முந்திரி பழம் வந்து திருவிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அப்படியே தான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கால் நேரத்தில் வந்து அந்த ஒரு முட்டு மரம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், முட்டாக இருக்கும் அதை மட்டும் அப்படியே பொறுக்கி கொட்டிட்டோம் திருவுறதுக்கு. மீதியெல்லாம் கையால் தான் திருவி எடுத்துக்கிட்டோம் எல்லாமே அந்தாண்ட சைடு. இப்போ வெய்ய ரொம்ப இப்போ உச்சி வெயில் மணி இப்போ வந்து 2:45 ஆகுது. அதனால் செம்ம வெய்ய உச்சி வெய்ய. அதனால் வந்து உக்காந்து இப்போ திருவுறாங்க. அதுக்குள்ளே நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே தான் அப்படியே உட்காந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்போம். அப்புறம் அதுக்கப்புறமேல திரும்ப எப்படி கொட்டை பொறுக்க ஆரம்பிச்சிருவோம். பொறுக்க ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் 6 மணி வரைக்கும் பொறுக்குவோம். அதுக்கப்புறம் தான் ஆளுங்களை கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உறவுகளே நான் வீட்டுக்கு வருவேன். காலையில் வந்து லெமன் நாங்கள் கொல்லையில் வேலை செஞ்சிட்ருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழம் 4 கொல்லையிலே இருந்தது. அதை புழிஞ்சு விட்டு சர்க்கரை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை தான் நாங்கள் வச்சுக்கிட்டு காலையில் பிடிச்சி குடிச்சிக்கிட்டே கொட்டை பொறிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் சரி காலையிலே அப்புறம் இட்லி கடையில் வாங்கி சாப்பிட்டோமா, சரி இப்போ மதியமும் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சரி இதை டக்குன்னு நம்ம செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எல்லாமே எங்கள் கொல்லையிலே எடுத்தாந்து வச்சுருந்தோம். ஏதோ அதில் அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து கொல்லையிலேயே சாப்பாடு செஞ்சுக்கோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்தாந்து அங்கே வச்சுருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கே சாப்பாடு செஞ்சு இங்கேயே சாப்பிட்டுக்கோம், கடையில் வாங்க வேணான்ட்டு தான் டக்குன்னு இதை ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி சண்டே இல்லையா, இன்றைக்கி எல்லாமே என்ன ஆளுங்க கொல்லையில் வேலை செய்ய வரவங்கலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், இன்றைக்கி ஒன்றும் இல்லையடின்னு கேட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு கோழி ஒன்று பிடிச்சி அரிஞ்சாச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாட்டுக்கோழி, இந்த வாரம் வந்து கோழி தான். நாட்டுக்கோழி கிரேவி வச்சுருந்தோம் போன வாரம். இந்த வாரம் வந்து நம்ம பிராயில் கோழி குழம்பு. இது இன்றைக்கி என்னோட உறவுகள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து மசாலாத்தூள் சிக்கன் எல்லாமே போட்டு நம்ம வதங்கினது போதும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும்.
அவ்வளோதான் உறவுகளே, போதும் குழம்பு. என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக போதும். 3 நாள் தான் வேலை செய்யுது. அப்புறம் நான், தம்பி, மாமன் எல்லாம் ஒரு வேலைக்கு வந்தால் போதும். அதனால் நான் திட்டமாக போதும் கூட்டி வச்சுக்கிட்டேன். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோ. குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே. ஆனால் கொஞ்சமாக காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோ. அடுத்தது வந்து உப்பு. டேய் அவ்வளோதான் உறவுகளே. இப்போ கரெக்டாக இருக்குது. குழம்பு எல்லாமே கூட்டி வச்சாச்சு. இப்போ குழம்பு கொதிக்க வேணும். இப்போ சதரா நம்ம தட்டு போட்டு முடிக்கும். அவ்வளோதான் உறவுகளே, சாதம் வடிச்சாச்சு. சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு வச்சாச்சு. ஆளுங்கள்லாம் வந்து முந்திரி பழம் வந்து திருவிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உறவுகளே. இனிமேல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதோட இல்லாத ரசம் கொஞ்சமாக கூட்டி வச்சுருக்கேன். தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி இதுதான் உறவுகளே சாப்பாடு எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க உறவுகளே, நீங்களும் சாப்பிட்லாம். இன்றைக்கி மாமரத்து சமையல். இன்றைக்கி மாமரத்து நேரில் அடுப்பு வச்சு இன்றைக்கி சாப்பாடு ஆக்கியிருக்கேன் ஆளுங்களுக்கு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த அரி வந்து இப்போ வந்திருக்கான். இப்போ வந்து உக்காந்துருக்கான். இவர் ஒரு நாய் கூட பக்கத்தில் விட மாட்டேங்கிறான். இங்கே வந்து எங்கள் வீட்டு வந்து பார்த்துருக்கான் பாருங்கள் உறவுகளே. இதான் உறவுகளே எங்கள் வீட்டில் சாப்பாடு. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.